உங்களது தலைக்கு மேலே சிறகுகளை விரித்தபடியும் அல்ல அப்படி சொல்றான். உங்கள் அதனுடைய சிறகுகளை விரித்தபடியும் சில நேரங்களிலே அதை சுருக்கியும் விரித்தும் அல்ல ரெண்டையுமே சொல்றான். விரிக்குது அப்புறம் சுருக்குது. இப்படி சுருக்கியும் விரித்தும் பறக்கின்றவைகளை நீங்கள் கவனியுங்கள். பறக்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. அன்னைக்கு விமானம் இல்லை. இந்த ஆயத்து இறங்குற அந்த காலத்துல விமான கண்டுபிடிப்பே இல்லை. ஆனா அல்லாஹ் அன்னைக்கு சொல்லிட்டா வானத்துல என்ன செய்யும்னு சொன்னால் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டு அப்படியே பறக்கும். அது ஒரு கட்டத்திலே சுருக்கும். தன்னுடைய இறக்கைகளை எல்லாம் சுருக்கும். பிளைட்ல பார்க்கிறோம் இல்லை, சில இறக்கைகள் மேலே எழும்பு அப்படியே விரிந்து கொடுக்கும். சக்கரங்கள் எல்லாம் என்ன செய்யும், வெளியே இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ள போகும். அப்படியே விரியும், வெளியே வரும், உள்ள போகும். அதெல்லாம் அப்படியே சொல்றான். இது யாருடைய ஏற்பாடு என்று சொன்னால் அல்லாஹை தவிர வேறு யார் இந்த ஏற்பாட்டை அந்தரத்திலே செய்கிறார்கள்? அந்தரத்திலே இந்த ஏற்பாட்டை விரிப்பதும் சுருக்குவதும் அது அப்படியே பயணிப்பதும் இந்த ஏற்பாட்டை செய்வது யார்? அல்லாஹ் தானே. அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் இதை செய்து காட்ட முடியுமா என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். உண்மை அதானுங்களே. நம்ம நினைக்கலாம் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான், மனுஷன் தானே இயக்குகிறான், ஒரு விமானிக்கு 2 விமானி இருக்கிறானே. அப்படி இருந்திருந்தா மனிதனுடைய சக்தி என்று இருந்தால் விமானங்கள் கீழே விடக்கூடாதல்லவா? விமானங்கள் விழுந்து நொறுங்கி விடக்கூடாதல்லவா? இயந்திரங்களிலே கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஏற்படுகிறது காரணம் என்ன? அதை இயக்குபவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எவ்வளவு நேரம் இயக்க வேண்டும், எவ்வளவு தூரம் இயக்க வேண்டும், எவ்வளவு உயரத்திலே இயக்க வேண்டும், எல்லாம் நிர்ணயிப்பது அது அல்லாஹ்வாக இருக்கிறான். அதை கொஞ்சம் மனுஷனுக்கு மூளையில கொடுத்து நீ இந்த வேலையை செய்யலாம், அல்லாஹ் மனுஷன் மூலமா அந்த வேலையை வாங்குகிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற செய்தி.